ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 5th மந்த் வந்து பார்த்திங்கன்னா அக்கா 2 பேரும் சேர்ந்து எனக்கு வந்து வளையல் போட்டுட்டாங்க. ஒரு மினி வளகாப்புன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கிராண்டாலாம் இல்லை. 7th மந்த் வந்து நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5th மந்த் வந்து அக்கா வந்து 2 பேருமே சேர்ந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வீக் வந்து நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அதனால் அக்காவும் வந்து சென்னை கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து எனக்கு 2 பேருமே சேர்ந்தே வந்து வளையல் போட்டு விட்டாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட்லெஸ் கோவாவில் வந்து அக்கா குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்காக தான் மாவெல்லாம் எடுத்து நச்சுட்டுருக்காங்க. அதில் வந்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மைதா மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்து அதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி வெதுப்பான பால் ஊற்றி வந்து பிசைஞ்சிக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். அதை கொஞ்சம் பால் விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் சரி ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் தான் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. ஏன்னா அந்த சேஃப் எல்லாமே வந்து அப்படியே வந்து உடையாமல் நல்லா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சைடு எனக்கு என்ன சாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து புளியோதரை, மாங்காய் சாதம், அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் தான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச சாதம் தான் வச்சுருந்தாங்க. பெருசாக வேணாம், எனக்கு கம்மியாக மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதுனால 3 சாதம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, மாங்காய் பச்சடி மட்டும். மாங்காய் பச்சடி வச்சா நான் அப்படியே ஊருக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாங்காய் பச்சடியும் வைக்க சொன்னேன். எல்லாமே அக்கா வந்து சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அம்மா ஒரு சைடு சாதம் வந்து வடித்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சாதம் எல்லாமே வைக்க வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டாச்சு. மாங்காய் பச்சடிக்கு மாங்காவும் அக்கா ஒரு சைடு கட் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாமே சமைச்சு முடித்ததுக்கப்புறமா சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வளையல் போட்டுட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி சாமிக்கு வந்து தீபம்லாம் ஏற்றிட்டு சந்தன குங்குமம் எடுத்து வச்சு வெத்தலைப்பாக்கு, வளையல் ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் வந்து போயிருந்தோம் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமாகலாம் வளையல் போட மாட்டோம். நம்ம 5வது மாதம் பேருக்கு தான் கொஞ்சமாக வந்து வளையல் போடுவோம். ஒரு டஜன் மட்டும்தான் வளையல் வந்து போடுவோம். அப்புறம் அக்காவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஜன் வந்து வளையல் வாங்கிக்கிட்டாங்க போடுறதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து செஞ்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு கையில் வந்து அந்த வளையல் சவுண்டு வந்து குழந்தைக்கு கேட்கணும் அப்படின்றதுக்காக 5வது மாதத்துல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா போடணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் அப்படி இருந்தே நம்மளும் பழகிட்டு தான் இருக்கோம். சில பேர்லாம் 3வது மாதத்துலேருந்தே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதத்துலேருந்து நல்லாவே வந்து செகண்ட் பேபி அப்படின்னா 4வது மாதத்துலேருந்தே நல்லா ஹியர் பண்ண ஆரம்பிச்சிடும், காது கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அதுக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ இந்த வளையல் சவுண்டெல்லாம் கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்க ஆக்டிவாக இருக்கிறது வந்து நம்மளால் உணர முடியும். அதனால தான் நம்ம 5th மந்த்லலாம் வளையல் வந்து போட்டுக்கிறோம். குங்குமத்தை எடுத்தீங்க வைங்க, சந்தனத்தை மட்டும் வச்சிருக்கீங்க. அந்த ஏப்பா பாருப்பா வை. அம்மா மடியில் குச்சிருந்தா அம்மா மறந்துச்சு. நல்லா இருக்கையா? எதுவுமே சாப்பிடாம வேணாம் சாப்பிட அந்த சாப்பிட இப்படியே வச்சு தின்னு பண்ணி வைக்கிறேன். நல்லா சாப்பிடுவோம். சரி சாப்பிடு முடியும். நம்ம வைங்க, சந்தனம் வைங்க. சீக்கிரம் கை தட்டுண்டா. வாங்க நீங்கள் வைங்கம்மா. கை தட்டுண்டா சீக்கிரம் கை தட்டு சாப்பாடு கை தட்டணும். சீக்கிரம் சாப்பிடு. ரத்தம் வரணும்ல. சாப்பிடு.
போட்டாச்சு. மம்மிக்கு நீ எதுக்குடா மறுபடியும் போட போறீங்க? நீ வா சீக்கிரம் மம்மிக்கு அப்பவே போட்டீங்க. நீ முதலே போட்டாச்சுல. நீங்க நாள் போட்டு நீ காலி சுத்தி போடணும்டா. சீக்கிரம் வா. கை கழுவிட்டு வாங்க போங்க. அங்க நிறைய எடுத்து இப்போ சாப்பிடு. வெளியே கை கழுவிட்டு வாங்க. மம்மிக்கு போடு. கைகளும் மாதிரி கண்டினியூ பண்ணணும் சொல்லிட்டேன். அதான் போ. அது வாய் வை. குட்டீஸுங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. சாமி கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து வளையல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா, அக்கா, அதுக்கப்புறம் குட்டீஸுங்க எல்லாருமே சேர்ந்து வந்து வளையல் போட்டாங்க. ஒத்தப்படையில் தான் ஒரு சைடும் போடணும் அப்படின்றதுனால அம்மா கரெக்டாக எடுத்து வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அக்கா அம்மா எல்லோரும் போட்டுக்கிட்டாங்க. 2 வளையல் வந்து. ஸோ நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டு வளையல்லாம் போட்டாச்சு. அக்ஷுக்குட்டி, பிரணவ் இவங்க எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. லாவண்யா மட்டும் தூங்கிட்டா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலி வளையல் போட்டு விடுறதுல. சாப்பாடு வச்சு அவங்கள சாப்பிட சொல்லிட்டோம், ஏன்னா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நாங்களும் வளையல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வளையல் போடும்போது குட்டீஸுங்க தான் ஃபஸ்ட்டு வளையல் போட்டு விட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து குழந்தைங்க வளையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்குமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அச்சுவும் வளையல் போட்டு விட்டா, பிரணவும் வந்து வளையல் போட்டு விட்டான். அது ரொம்ப குசியாக வந்து போடும்போது நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது. சூப்பர். பிரணவா சாமி அழிவிட்டீங்களா? ஆர்த்திக்கெலாம் எங்கள் மாமாலாம் போட்டார். உட்காரு உட்காரு உட்காரு. சமணம் கட்டி உட்காரு. தள்ளி உட்காரு. சந்தன் கறி இந்த வரல. இந்த அடுத்து வர நெக்ஸ்ட் வர சந்தனம் குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் குட்டீஸுங்களுக்கு சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு பூவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் வச்சுட்டு அக்காவங்களும் வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு வந்து சாமிக்கு வச்சதை தான் நான் வந்து சாப்பிட்ணும். அதை வந்துட்டு நான் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம், எனக்கு செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு. 5வது மாதம் வளகாப்பு போடணும்னு அக்காவங்க 2 பேருமே வந்து டிசைட் பண்ணி எனக்கு வந்து நல்லபடியாக போட்டு விட்டுட்டாங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து வைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடவுள் வந்து அவரோட அனுகிரகத்தால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கை சும்மாவே இருந்துட்டு நான் அந்த சவுண்டு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ பேபிக்கு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஏதோ புதுசாக வந்து இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 5th மந்த்லேயே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வளையல் வந்து போட்டுறோம். சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. தயிர் சாதம், புளியோதரை, அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன், மாங்காய் சாதம், அப்புறம் மாங்காய் பச்சடி, இது எல்லாம் 5 வகையாக வந்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடித்தோம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. குலோப் ஜாமுன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புளியோதரையும் சூப்பராக வந்து இருந்ததுன்னு குழந்தைங்க எல்லாம் புளியோதரை வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. நமக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அதுவும் சொல்லுவாங்க. ஸோ சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எல்லா சாப்பாடுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லா வச்சு சாப்பிட்டு முடித்தேன். குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுச்சுங்க. அக்காவங்க எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பினோம். நைட்டு தான் வந்துட்டு 5th மந்த் அப்படின்றதுனால நாங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டுமே தான் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம். இன்னும் 7th மந்த் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாகெல்லாம் வரும். ஸோ ஒரு 2-3 டேஸாக வந்து ப்ரெக்னென்சியோட நான் வந்து ஃபுட்டு வந்து போடாமல் விட்டுருப்பேன். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வந்து போடுவேன். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.